Welcome to 11CA Fansha channel. இன்னைக்கு July 31st ஒரு current affairs தான் பார்க்க போறோம். Before getting into that, do subscribe our channel in all format. 32 episodes of banking awareness video courses available with free ebook and MCQs. Our app is available in Play Store. 1 year subscription can make use of the link in the description and in the pinned comment. So the first news is Maharashtra government வந்து August 7 of each year இந்த வருஷத்துல இருந்து ஒரு டேவா அப்சர்வ் பண்ண போறோம் நம்ம அப்படினு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது என்ன அப்படினு கேட்டிருக்காங்க, which is Sustainable Agriculture Day. So Sustainable Agriculture Day ஏன் August 7 அப்சர்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, that is because of his birthday, which is who our பேர் என்னன்னா MS Swaminathan, who is called as the father of Indian Green Revolution. So அவரோட birth anniversary is on August 7th 1925 அப்போ அவர் பிறந்தாரா. ஸோ அந்த டேவை வந்து ரிமெம்பர் பண்ணணும், பிகாஸ் he was 2023ல இறந்து போயிட்டாரு. ஸோ அந்த டேவை நம்ம ரிமெம்பர் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சருக்காக அவர் நிறையா பண்ணியிருக்காரு. ஸோ அது எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தணும், அண்ட் தேட் டே ஷுட் பி அன் இம்பார்ட்டன்ட் டேன்றதுக்காக கவர்மெண்ட் ரெசல்யூஷன் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ Sustainable Agriculture Day மகாராஷ்டிரா கவர்மெண்ட் சொன்னபடி இட் வில் பி ஆன் August 7th. ஸோ ஏன் இவரை பற்றி இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா, ஹீ இஸ் தமிழ்நாடு ஆள் தான். அவங்க கும்பகோணம் தமிழ்நாட்டில் பிறந்தவர். அண்ட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், மோன் கொம்பு சம்பா சிவன் சுவாமிநாதன் அப்படின்னு அவரோட ஃபுல் நேம். ஹீ டிட் ஹிஸ் BSc Agriculture Science and University of Madras, அண்ட் PhD வந்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் போய் படிச்சுட்டு வந்தார். அதுக்கப்புறம் 1954லேருந்து 1972 வரையும் 72 வரையும் he worked in Indian Agricultural Research Institute, IARI அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில் high yielding wheat varieties டெவலப் பண்ணுறதுல he played a vital role. In 1961லையுமே he was working with Norman Baldrug, who is the Mexican semi-draft wheat எல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு ஆள். ஸோ அதை இந்தியாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது அவர் தான். ஸோ அவரோட ஒர்க் பண்ணதும் இவர் தான். பிகாஸ் அப்போல்லாம் வந்து என்ன மாதிரியான சிச்சுவேஷன் இருந்துச்சு, தேர் வேர் ஆல்சோ புக்ஸ் தட் வேர் டிஸ்கிரைபிங் இந்தியா ஆஸ், இந்தியாவோட பாப்புலேஷன் வந்து இந்த ரேட்டில் போயிட்டுருக்கும்போது த அக்ரிகல்ச்சர் வில் பி அட் திஸ் ரேட் அண்ட் தேர் வில் பி அ டிஃப்ரென்ஸ் இன் அக்ரிகல்ச்சர் ரேட். ஸோ அந்த அக்ரிகல்ச்சரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக யூ ஹாவ் டு இன்க்ரீஸ். என்ன தான் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இவங்க என்ன வேலை பண்ணாலும் தேர் வில் பி அ டிஃப்ரென்ஸ். அண்ட் அதனால இந்தியாவில் பாவர்ட்டி அதிகமாகும், பாவர்ட்டியால் அதிகமான பேர் இறந்து போவாங்கன்ற மாதிரியான தியரிஸ் வேர் ரிலீஸிங். ஸோ ஆல் தட் வி வாண்ட் வேர் ஹை ஈல்டிங் வெரைட்டிட் க்ராப்ஸ். ஸோ அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுல தேர் வேர் நிறைய ரிசர்ச்சர்ஸ் இன்வால்வ் பண்ணியிருந்தாங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுமே வந்து அப்போ இருந்த ரூலிங் பார்ட்டிஸுமே வந்து ரொம்ப அதில் கீழாக இருந்தாங்க. எஸ்பெஷலி 1965 to 68 இந்த பீரியடில் பிரைம் மினிஸ்டர் லால் பகதூர் சாஸ்திரியோ அண்ட் இந்திரா காந்தி அவங்களுமே சேர்ந்து தான் இந்த க்ரீன் ரெவல்யூஷனை இன்ஸ்ட்ருமெண்ட் பண்ணி இந்தியாவுக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ that played a vital role, because அதனால தான் இப்போது we are in a good position. ஸோ நிறைய பேர் வந்து சொல்லலாம், நிறைய இந்த மாதிரி மாடிஃபைடு சீட்ஸ்னால நிறைய டிசீசஸ் வருது அப்படின்னா, யா, பட் அந்த மாதிரி ஒரு க்ரீன் ரெவல்யூஷன் நடக்கலை அப்படின்னா நிறைய பேர் இந்நேரம் we wouldn't be in this position at all. ஸோ அந்த இதுவும் வந்து we have to see. எப்போவுமே எல்லாத்துக்குமே டூ சைட்ஸ் இருக்கும். எந்த சைடு ஆஃப் அட்வான்டேஜஸ் கிரேட்டர் அப்படின்றது தான் வந்து we have to see, but because that is how world works இல்லையா. அண்ட் இதுக்கப்புறம் வந்து he was called as the father of green revolution. அப்புறம் he was made as a director general of ICAR இப்போ இருக்கு இல்லையா, Indian Council of Research Agriculture. அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சரில் பிரின்சிபல் செக்ரட்டரியாக இருந்தார் 1979 to 80. அதுக்கப்புறம் he was the chairman of National Commission on Farmers, UNFAO scientific panels எல்லாம் வந்து he chaired. And later on 1987 வந்து he started his own ஒரு ரிசர்ச் ஃபவுண்டேஷன், அவர் பேர்லேயே MS Swaminathan Research Foundation அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சென்னையில் தான் ஸ்டார்ட் பண்ணார். ஸோ அது வந்து எதுக்காக, அந்த ஃபவுண்டேஷன் இஸ் ஃபார் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட்காக தான். ஸோ அதனால தான் he is focused on sustainable agriculture அப்படின்றது வந்து எல்லாருமே சொல்லுவாங்க. அண்ட் லேட்டர் ஆன் நேஷ்னல் கமிஷன் ஆன் ஃபார்மர்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ இருக்க UPA கவர்மெண்ட் வந்தப்போ நம்ம இப்போ MSP காஸ்ட்டு சொல்கிறோம் இல்லையா, ப்ளஸ்
எம்எஸ்பி எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, காஸ்ட் என்ன காஸ்ட் ஆயிருக்கோ அந்த பர்டிகுலர் க்ராப்பை க்ரோ பண்ணுறதுக்கு அதுலேருந்து எக்ஸ்ட்ராவாக 50% ஆஃப் த காஸ்ட் வந்து ஃபார்மர்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்ற அந்த பாலிசிஸ்லாம் ரெக்கமெண்ட் பண்ணதில் ஹீ சேட் தட் நேஷ்னல் கமிஷன் ஆன் ஃபார்மர்ஸ். ஸோ அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. ஆல்சோ ஹீ கண்டினியூட் ஹிஸ் ரெசிலியன்ட் ஃபார்மிங் இன் ஹிஸ் ஃபைனல் இயர்ஸ் டூ. ஸோ இவருக்கு வந்து நிறைய அவார்ட்ஸுமே கொடுத்துருக்காங்க. சாந்தி ஸ்வரூப் பாத்நகரா அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு ஃபுட் ப்ரைஸ் வரையும், வெரி பேசிக் அவார்ட்லேருந்து வேர்ல்டு ஃபுட் ப்ரைஸ் வரையும் வாங்கியிருக்காரு. அண்ட் இந்தியாவில் உள்ள பத்மபூஷன் ஆல் 3 அவார்ட்ஸ், பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்மவிபூஷன் 3மே வாங்கியிருக்காரு. அண்ட் இந்திரா காந்தி அவார்ட் ஃபார் என்விரான்மெண்ட், லால் பகதூர் சாஸ்திரி நேஷ்னல் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவார்ட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஹை ஈல்டிங் வெரைட்டி ஆஃப் வீட் அண்ட் ரைஸ் இன் இந்தியா. அண்ட் இந்தியாவோட ஃபுட்டு வந்து செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்கிறதுக்கு தேட் ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் ஆஃப் wheat and rice played a vital role. ஏன்னா we were importing all those wheat and rice from UK because நம்ம தான் அது வந்து அவங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் when under British Raj. அது லேட்டர் இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் we were dependent on them. So that is how it worked. அதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ மாற்றிருக்கோன்றதே வந்து பெரிய ரெவல்யூஷன் தான். ஸோ அதனால தான் எவர் green revolution is very important. So gender sensitive agricultureயும் வந்து ப்ரமோட் பண்ணியிருந்தாரு. UN panel on hunger, nutrition, biodiversityலலாம் வந்து he played a vital role. ஸோ அவர் அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட் பர்சனோட பர்த்டேவை சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் டேவாக மகாராஷ்டிரா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. we might promote this as India வந்து ஒரு representation பண்ணலாம் ஃப்யூச்சரில் UN General Assemblyல, and we might have this as an international sustainable agriculture day too in future. So yeah, that's it. நெக்ஸ்ட் வந்து வேர்ல்டு அத்லெட்டிக்ஸ் வந்து ஒரு ஃபீமேல் கேட்டகரியில் எலிஜிபிளாக இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு ஜீன் டெஸ்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது பேர் வந்து SRY ஜீன் டெஸ்ட். ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா செக்ஸ் டிட்டர்மைனிங் ரீஜன் ஒய் ஜீன் டெஸ்ட். ஸோ ஏன் இது பண்ணுறாங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய கான்ட்ரவர்சிஸ் வந்து தான் நம்ம நிறையா பார்த்தோம் கூட. என்ன கான்ட்ரவர்சிஸ் அப்படின்னா ஃபீமேல் பிளேயர்ஸ் தானா அப்படின்ற டவுட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருச்சு பிகாஸ் ஆஃப் வேரியஸ் அதர் ரீசன்ஸ். நிறையா லாஸ்ட் 10 இயர்ஸே வந்து வேர்ல்ட் ஆஃப் ட்ராக் அண்ட் ஃபீல்ட் எல்லாத்துலேயுமே வந்து ஹை ப்ரொஃபைல் கான்ட்ரவர்சிஸ் அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு. ரீசெண்டாக செமேன்யா அப்படின்ற ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் மிடில் டிஸ்டன்ஸ் ரன்னர், ஒலிம்பிக் கோல்டு மெடலிஸ்ட். ஸோ அவங்கள வந்து பார் பண்ணாங்க ஃப்ரம் ஸ்போர்ட்டிங் இன்டு எனி கைண்ட் ஆஃப் திங். ஏன்னா நார்மலாகவே நேச்சுரலாகவே வித்தவுட் எனி மெடிக்கேஷன், வித்தவுட் எனி ஜீன் டோப்பிங் இன் த சென்ஸ் நம்மளோட ஜீன் இருக்கு இல்லையா, அதுலேயே இப்போ டோப்பிங்னா என்ன சொல்லுவோம், ஏதாவது ஒரு அடிஷ்னலாக நம்மளை வந்து பிரிஸ்காக வச்சுக்கிறதுக்காக சம் மெடிக்கேஷன்ஸ் எடுப்பாங்க இல்லையா, அப்படி இல்லாமல் நம்மளோட ஜீன்லேயே வந்து டெஸ்டோஸ்ட்ரோன் அதிகமாக இருக்கிற மாதிரியான விஷயங்களை பண்ணுறது. ஸோ நேச்சுரலாகவே இவங்களுக்கு செமன்யாக்கு அந்த மாதிரி டெஸ்டோஸ்ட்ரோன் லெவல் அதிகமாக இருந்திருக்கு. ஸோ they made sure she take medicine to normalize her testosterone level. ஸோ அது நேச்சுரலாகவே கூடியிருந்தாலும் அவங்க ரெடியூஸ் பண்ணுங்கள், மெடிக்கேஷன் எடுங்கன்னு சொல்லி பார் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி இன்டர்செக்ஸ் அத்லெட்ஸ் எல்லாருமே வந்து இதில் டிஃப்ரென்சஸ் இன் செக்ஷுவல் டெவலப்மெண்ட்லாம் நடந்தது. நிறைய டிரான்ஸ்ஜெண்டர் அத்லெட்ஸ் வந்து பர்டிகுலர்லி டிரான்ஸ் உமன் வந்து ஃபீமேல் கேட்டகரியில் கம்பீட் பண்ணணும் அப்படின்னு வரும்போது தேர் வேர் ஃபயர்ஸ் டிபேட். ஸோ லாஸ்ட் நவம்பர் ஆஃப் 2024 இது வந்து ஒரு பயங்கர டாப்பிக்காக இருந்தது. ஈவன் அந்த டைமில் US பிரசிடென்ஷியல் எலெக்ஷனில் ஈவன் ட்ரம்ப் அண்ட் அப்போது இருந்த கமலா ஹாரிஸ் அவங்க 2 பேர் தானே பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ தே வேர் ஆல்சோ கமெண்டிங் ஆன் திஸ். ஸோ ரெண்டு பேருமே 2 எக்ஸ்ட்ரீம் சைடு எடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி வி கான்ட் கமெண்ட் ஆன் திஸ் பிகாஸ் இது வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா பயாலஜிக்கல் அட்வான்டேஜ் இருக்குல்ல. ஸோ அவங்களுக்குன்னு தனியாக இருக்கிறத விடுங்க, டிரான்ஸ் விமனுக்கு அவங்களுக்குன்னு தனியாக இருக்கட்டுமே, எப்படி டிசேபிள்டு பீப்புளுக்கு தனியாக இருக்கோ அந்த மாதிரி அவங்களுக்கு இருக்கட்டுமே அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா we did all these things to look and feel like women. ஸோ எங்களையும் கன்சிடர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறோம். why are you not looking into us like that அப்படின்னு 2 எக்ஸ்ட்ரீம்ஸும் இருக்குது. ஸோ இந்த கன்சர்ன்ஸ் ஓவர் ஆக ஜீன் டோப்பிங் அதிகமாக சரி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து ஜீன் எடிட்டிங்லாம் டூல்ஸ் லைக்
CRISPR அப்படின்னு ஒன்று ஜீன் எடிட்டிங் டூல் இருக்குது. ஸோ அவங்களோட மசில் ஸ்ட்ரென்த் என்டியூரன்ஸ்லாம் அதிகப்படுத்துறதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்கன்ற மாதிரியெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஆன்டி டோப்பிங் ஏஜென்சிஸ் வேர் ஸ்க்ராம்பிளிங் நியூ டிடெக்ஷன் டூல்ஸ். ஸோ இது ஓல்டு டிடெக்ஷன் டூல்ஸ் எல்லாத்தையும் ஸ்க்ராம்பிள் பண்ணிட்டு புது டிடெக்ஷன் டூல்ஸ் கொண்டு வரலான்னு சொல்லி தான் இந்த SRY ஜீன் டெஸ்ட். ஏன்னா டோப்பிங்கை இப்போ ஏதாவது ஒரு கெமிக்கல் எடுக்கிறாங்க, அதன் மூலயமா தே ஆர் பர்ஃபார்மிங் வெல்னா கூட ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சிடலாம். ஜீன் டோப்பிங் இஸ் சம்திங் புதுசாக இருக்குது, லிஸ்ட்லேயே இல்லை, அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு அப்போது ஜீன் டெஸ்ட் தான் வந்து ஒன்லி சொல்யூஷன். ஸோ பயாலஜிக்கல் செக்ஸ் மார்க்கர்ஸ் அதெல்லாம் வந்து தே வில் ஃபைண்ட். ஸோ ஜெனட்டிக் இண்டிகேட்டர்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து நேச்சுரலி அவங்க வந்து விமெனா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு SRY ஜீன் டெஸ்ட் வில் பி யூஸ்ட் ஃப்ரம் ஹியர் ஆன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ September 1 இட் வில் பி எஃபெக்டிவ். ஸோ கண்டிப்பாக இதுக்கு சப்போர்ட்டர்ஸும் இருப்பாங்க, கிரிட்டிக்ஸும் இருப்பாங்க. சப்போர்ட்டர்ஸே ஓகே, இதன் மூலயமா கிளாரிட்டி கன்சிஸ்டன்சி இருந்தால் ஓகே தான். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எலிஜிபிலிட்டி எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்ட்டாக வச்சுக்கோங்க. சயின்டிஃபிக் அப்ரோச் கொண்டு வரீங்களா, விச் இஸ் அ வெரி குட். பட் இட் ஆல்சோ ஹேஸ் கிரே ஏரியாஸ், அதையும் வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும். ஜீன் டோப்பிங் டிடெக்ட் பண்ணி இதுக்கு முன்னாடி சீட்டிங் பண்ணவங்க எல்லாத்தையும் கண்டுபிடிங்க அப்படின்றத சொல்கிறாங்க. கிரிட்டிக்ஸ் ஆர்கியூ தட் ப்ரைவசி போகுது, பாடிலேயும் அட்டானமி இல்லை, அண்ட் தேர் ஆர் பீப்புள் குளோபல் சவுத்தை வந்து இவங்க டார்கெட் பண்ண போகிறாங்க, எஸ்பெஷலி சைனா மாதிரியான கண்ட்ரீஸ். ஸோ ஏன்னா அவங்க தான் நிறையா கோல்டு மெடல் வாங்குறாங்கன்ற போது தே வில் கார்னர் தெம் வித் தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். ஏன்னா டெஸ்ட்டு எப்படி பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்கன்ற ட்ரான்ஸ்பரன்சி வேணும். அண்ட் தேர் ஆர் பீப்புள் ஹூ சே எங்களோட ஐடென்டிட்டி எல்லாத்தையுமே வந்து ட்ரான்ஸ்பரண்ட்டாக ஆக்காமல் ப்ரைவேட்டாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் யா, லெட்ஸ் சி. இதுலேயுமே வந்து சில ஜெனட்டிக்ஸ் காண்ட் எக்ஸ்பிளைன் பர்ஃபார்மன்ஸ் அலோன் அப்படின்னு சொல்லி சில டாக்ஸ் எல்லாம் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைமாக இப்போது வேர்ல்டு அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப் இருக்குது இல்லையா, 2025 டோக்கியோவில் நடக்க போகுது. அதில் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதனால தான் September 1 இது அப்ளிகபிளாக இருக்கும் அப்படின்னதும் சொல்லியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் சி இது எந்த மாதிரியான ஃபர்தர் லெவலுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஏஷியா கப் 2025 September 9 ஸ்டார்ட் பண்ண போது யார் ஹோஸ்ட் பண்ண போகிறான்னு கேட்டிருக்காங்க. விச் இஸ் UAE இஸ் கோயிங் டு இதை ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஃபார் இந்த ஏஷியா கப்பில் அதிகமாக வின் பண்ணது நம்மளாக தான் இருக்கோம். 43 வின்ஸ் இருக்குது. ஸ்ரீலங்காவும் நம்மளும் பாதி இருக்கோம். September 9 28 வரையும் நடக்க போகுது. 8 டீம்ஸ் ஃபீச்சர் பண்ண போகிறாங்க, 2 குரூப்ஸாக பிரித்து. UAE despite BCCI being the official host, tournament is being hosted by UAE தான். 20 over T20 ஃபார்மேட்டில் இட் இஸ் கோயிங் டு பி. T20 வேர்ல்டு கப் எடிஷனுக்கு முன்னாடி நடக்க போகிற ஒன்று. கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் கான்டினென்டலாக இருக்க போது. டு மெயின்டைன் த நியூட்ரல் கிரவுண்ட் பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் UAE சூஸ் பண்ணியிருக்காங்க அவங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ லெட்ஸ் யார் இதை வின் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆண்டர்சன் கப் வந்து நேற்று தான் முடிஞ்சுது. ஆன் அ குட் நோட், ட்ராவில் முடிஞ்சுது. வி ஒன் லாஸ்ட் 5th மேட்சை வின் பண்ணியிருக்கோம். தட்ஸ் அ குட் திங். தென் திஸ் இஸ் த 17th edition அண்ட் அது இம்பார்ட்டண்ட் இல்லை, 17th edition ஆஃப் ஏஷியா கப் அப்படின்றது. ஸோ யா, இது வந்து 1984 இது விளாண்டுருக்கோம் நம்ம. யா, ஃபஸ்ட் எடிஷன் வந்து 1984 ஆரம்பிச்சு, லாஸ்ட் எடிஷன் வந்து 2023 நடந்துச்சு. ஸோ 2 years ஒன்ஸ் நடக்கிற ஒரு இது. நம்ம தான் இதில் அதிகப்படியான சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்கோம். 8 டைட்டில்ஸ் வந்து வின் பண்ணியிருக்கோம். அண்ட் மோஸ்ட் ரன்ஸ் இதில் வின் பண்ணது யார் அப்படின்னா சனாத் ஜெயசூர்யா. அண்ட் மோஸ்ட் விக்கெட்ஸ் வந்து லாசித் மலிங்கா, 33 wickets. ஸோ 1984 இது வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருந்ததில்லை, 2 years ஒன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் 2022, 23 2 வருஷமும் கண்டினியூஸாக இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி இட் இஸ் நாட் ஸோ கன்சிஸ்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் ஹூ ஒன் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மெடல் இன் 15 years இன் வேர்ல்ட் ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா இவங்களுக்கு வந்து ஷீ ஒன் இந்த அனாஹட் சிங். ஸோ இவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க. ஷீ வாஸ் த ரீசெண்டாக நம்ம வந்து PSA அவார்ட் வின்னர்ஸ் வந்து பார்த்துருந்தோம், விச் இஸ் அ வெரி ஹியூஜ் திங். ஏன்னா PSA அவார்ட் வந்து ப்ரொஃபஷ்னல் ஸ்குவாஷ் அசோசியேஷன், அவங்களே வந்து எவ்ரி இயர் ப்ரொஃபஷ்னல் ஸ்குவாஷ் அசோசியேஷன் கொடுக்குற அவார்ட்.
போத் மென் அண்ட் விமெனுக்கு கொடுப்பாங்க. இந்த வருஷம் வந்து மேல் பிளேயர், ஃபீமேல் பிளேயர், சேலஞ்சிங் மேல் பிளேயர் அப்படின்லாம் கொடுத்த போது அண்டர் 15ல் விமன் பிளேயர் ஆஃப் த சீசன்னா இவங்களுக்கும் இந்த அவார்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ஏஷியா ஜூனியர் ஸ்குவாஷ் டீம் சாம்பியன்ஷிப் ஹாங்காங் சைனாவில் நடந்தது. ஷீ ஒன் த பிரான்ஸ் மெடல். அண்டர் 17 டைட்டிலில் பிரிட்டிஷ் ஜூனியர் ஓப்பன்லேயுமே ஷீ ஒன் சம் அவார்டுன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் ஒரு கன்சிஸ்டண்ட்டான நல்ல ப்ரொஃபைல் வச்சுட்ருக்காங்க. 17 இயர்ஸ் ஆன ஸ்குவாஷ் பிளேயர் அனா ஹட்சிங். இப்போ இந்த ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப்பில் விமென் சிங்கிள்ஸில் ஷீ ஒன் த பிரான்ஸ் மெடல். செமிஃபைனல்ஸ் போய் ஃபர்ஸ்ட்டாக இந்தியன் கேர்ளாக டு வின் திஸ் இயர் அண்ட் win the medal actually in 15 years na adu ivanga da. So yeah, which is a very good thing. Deepika Pallikal pioneering Indian squash player, but avanga enna இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்காங்க ஜூனியர் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில், பட் இன் 2010. அதனால தான் 15 இயர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதுலேயே வந்து 15K லெவல், 17K லெவல், 20K லெவல் அப்படின்னு எதுவும் இருக்குது. 3Kலேருந்து ஆரம்பிச்சு 3, 9, 12, 15 இந்த 4K ஈவெண்ட்டுன்னு சொல்லி தனித்தனியாக இருக்குது. அது சர்க்கியூட்டை பொறுத்து மாறும்னு நினைக்கிறேன். ஸோ இதுலேயே வந்து HCL ஸ்குவாஷ் டார் கொல்கட்டா வெஸ்ட் பெங்காலில் நடந்துச்சு. ஸோ அப்போ கூட ஷீ வாஸ் த வின்னர். PSA சேலஞ்சர் பிளேயர் ஆஃப் த மந்த்துன்னு கூட இவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு ஷீ இஸ் அ வெல் டிசர்வ் பிளேயர் டு வின் திஸ். யா, வி கேன் ஹாவ் ஹோப் ஆன் ஹர். நெக்ஸ்ட் FAOட ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஆவரேஜ் குளோபல் காஸ்ட் ஆஃப் ஹெல்தி டயட் பெர் பர்சன் பெர் டே இன் 2024 எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னு. ஸோ அது ரிப்போர்ட்லேயே யூ கேன் சி. அந்த ரிப்போர்ட்டோட பேரே வந்து த ஸ்டேட் ஆஃப் ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் நியூட்ரிஷன் இன் த வேர்ல்டுன்னு சொல்லிட்டு SOFI 2025. இதில் வந்து எதை பற்றி அட்ரஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஹை ஃபுட் ப்ரைஸ், இன்ஃப்ளேஷன் ஃபார் ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் நியூட்ரிஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ செகண்ட் UNோட ஃபுட் சிஸ்டம் சமிட் ஸ்டாக் டெக் அப்படின்னு சொல்லி அடிடாஸ் அபாபா எத்தியோப்பியாவில் நடக்குது. அங்கே தான் வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. UN ரிலீஸ் பண்ணுற ஒரு ரிப்போர்ட். ஸோ இந்த ஆக்சுவலாக இதில் UN FAO ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் த ஒன். இதுதான் 4.46 இஸ் த ஆவரேஜ் குளோபல் காஸ்ட் ஃபார் ஹெல்தி டயட் பெர் பர்சன் பெர் டே. ஒரு நாளைக்கு ஒரு பர்சன் ஹெல்த்தியாக அவங்களோட டயட்டை வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க செலவு பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து $4.46 பெர் டே அப்படின்றது தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ விச் இஸ் வெரி நார்மல் திங். இது வந்து ஃபர்தராக போக போக நம்மளுக்கு என்னென்ன அப்படின்றது வந்து தெரியும். FAO அண்ட் UN ரெண்டு பேரும் பார்ட்னர் பண்ணி தான் இதை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து 8.2% ஆஃப் த வேர்ல்ட் பாப்புலேஷன் வந்து ஹங்கரால் அஃபெக்ட் பண்ணியிருக்காங்க இன் 2024 அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து 2023 அப்போது இது 8.5% இருந்துச்சு. 2022 அப்போது 8.7% இருக்குது. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக இது கம்மியாகிட்டுருக்கு அப்படின்றத வந்து காமிக்கிறாங்க. என்னதான் இது கம்மியானாலும் தேர் இஸ் நோ ப்ராக்ரஸ். த ப்ராக்ரஸ் இஸ் நாட் கன்சிஸ்டன்ட் வேர்ல்டு வைட். ஏன்னா இன்னும் ஹங்கர் ப்ரிவலண்ட்டாக தான் இருக்குது, எஸ்பெஷலி ஆஃப்ரிக்கா அண்ட் வெஸ்டர்ன் ஏஷியாவில். அண்ட் 18.7% வந்து இந்தியன் சில்ட்ரன் அண்டர் த ஏஜ் ஆஃப் 5 ஆர் சஃபரிங் ஃப்ரம் வேஸ்டிங். நம்ம ஃபுட் வேஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, அதனாலையும் சஃபர் பண்ணுறாங்க. ஹையஸ்ட் ரேட் இந்த வேர்ல்டே இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் சம்திங் வெரி ஹியூஜ். ஒவ்வொரு தடவையும் நம்ம ஃபுட் வேஸ்ட் பண்ணும்போது யூ ஷுட் திங்க் தேர் இஸ் சம் சைல்ட் அண்டர் ஏஜ் 5 இஸ் லூசிங் அவங்களோட ஃபுட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் ஆனுவல் ரிப்போர்ட் இஸ் ப்ரிப்பேர்ட் பை 5 ஸ்பெசிஃபிக் ஏஜென்சிஸ். என்ன தான் UN FAOன்னு ரெண்டும் சொல்லிட்டாலும் இன்னும் அதர் ஏஜென்சிஸ் ஆல்சோ ஏன்னா டேட்டா வேணும்ல. IFAD which is International Fund for Agriculture Development, அப்புறம் UNICEF, அதுக்கப்புறம் WFP வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் அண்ட் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO எல்லாருமே சேர்ந்து தான் இதை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே இங்கே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் நம்பர் 2 டார்கெட் பண்ணுறது என்ன? எண்டிங் ஹங்கர், ஃபுட் இன்செக்யூரிட்டி அண்ட் மால் நியூட்ரிஷன். ஸோ அதுதான் வந்து இந்த ரிப்போர்ட்டுமே வந்து ப்ரிவலண்ட்டாக காட்டுது. ஸோ அந்த கோலை அச்சீவ் பண்ணுறோமா, எந்த ஸ்டேட் எப்படி இருக்குது, எல்லோரும் வந்து அந்த ப்ராக்ரஸை நோக்கி போகிறாங்களா இல்லையா, அந்த மாதிரியான ஃபைண்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் வந்து ஏஷியன் ரீஜனை வந்து அண்டர் நரிஷ்டு பீப்புள் இருக்கிற ரீஜனாக வந்து சொல்கிறாங்க. which is 323 million people are undernourished in Asia. ஆஃப்ரிக்காவில் 307,
லாட்டின் அமெரிக்கா அண்ட் கரிபியன் கண்ட்ரீஸ்லலாம் 34 மில்லியன் தான். ஸோ ஏஷியாவில் அண்டர் நரிஷ்டு பீப்புள் ஆர் மோர். ஸோ நியூட்ரிஷனை ஒழுங்காக பேலன்ஸ்டாக நம்மலாம் எடுத்துக்கிறது இல்லை அப்படின்றத வந்து இது தெளிவாக காட்டுது. தென் குளோபல் ஹங்கர் வந்து ப்ரீ பேண்டமிக் லெவலை விட ஹையராக இருக்குது இப்போது அப்படின்றத வந்து இந்த ரிப்போர்ட் மூலயமா தெளிவாக காட்டுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ த ஹங்கர் ரிலேட்டடான இஷ்யூஸ் வந்து அதிகமாக இருக்குது இப்போது அப்படின்றது வந்து காமிச்சிருக்காங்க. மோர் தென் 28% ஆஃப் த பீப்புள் ஆர் அண்டர் ஹங்கர். ஸோ இது வந்து நாட் ஸோ குட் இல்லையா? ஸோ இந்த நம்பர் நியூமரிக்கலாக பார்க்கும்போது 2.3 பில்லியன் பீப்புள்னு சொல்கிறாங்க. ஸோ இது கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகிருக்கு தான் 2015ஓட கம்பேர் பண்ணும்போது, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அஜெண்டாவோட கம்பேர் பண்ணும்போது கம்மி தான். பிகாஸ் அப்போ வந்து 683 மில்லியன் பீப்புள் இருந்திருக்காங்க. ஸோ அப்போயோட கம்பேர் பண்ணும்போது கம்மி தான். பட் வி ஆர் நாட் ஸோ குட் இன் ப்ராக்ரஸ் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஷியா ரீஜியன் வந்து இந்த மாதிரி இவ்வளோ பீப்புள் அண்டர் நரிஷ்டாக இருக்காங்கன்றது இருந்தாலும் லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது த அண்டர் நரிஷ்டு பீப்புளோட கவுண்ட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. ஸோ தட் த ப்ராக்ரஸ் இஸ் தெளிவாக தெரியுது அப்படின்னு. ஸோ ஹங்கர் ப்ரிவலன்ஸ் ரீஜியன் என்னென்னன்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆஃப்ரிக்கா, வெஸ்டர்ன் ஏஷியா, ஏஷியா. ஸோ குளோபல் ஆவரேஜ் வந்து 8.2ல் இருக்குது. அண்ட் ப்ரிவலன்ஸ் அதுக்கப்புறம் ஒபிசிட்டி பார்க்கும்போது குளோபல் ஒபிசிட்டி வந்து அமாங் சில்ட்ரன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 5.3%ன்னு 2012 இருந்தது. இப்போ வந்து 5.54% இருக்குது. ஸோ நாட் 5.5% 2012-2024. ஸோ அடல்ட் ஒபிசிட்டியுமே வந்து 12.1ன்னு இருந்தது. இப்போ 15.8 இருக்குது. ஸோ ஒபிசிட்டி இஸ் இன்க்ரீஸிங். அண்டர் நரிஷ்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஒபிசிட்டியும் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா வி ஆர் நாட் பேலன்சிங் ஆர் டயட்டுன்னு நல்லா தெரியுது. சைல்டு வேஸ்டிங் இஸ் ஆல்சோ த ரிப்போர்ட். அதுவுமே வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 7.4ல் இருந்து 6.6 கம்மியாகிருக்கு. சைல்டு வேஸ்டிங் டிக்ரீஸ் ஆகிருக்கு. பிரெஸ்ட் ஃபீடிங் ரேட் எப்படி இருக்குது அவங்க இன்ஃபென்ட்ஸ், அதுவும் அவங்க வந்து ஃபுல்லாக வி கான்ட் சே எந்த அளவு வரையும் பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுறாங்க, எந்த ஏஜ் வரையும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ் வந்து ரொம்ப கம்பல்சரி இல்லை வேர்ல்டு வைட். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ் பிரெஸ்ட் ஃபீடிங் இன்ஃபென்ட்ஸ்க்கு இருக்கா அப்படின்றத செக் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரேட் இஸ் இன்க்ரீஸிங். ஸோ முன்னாடி வந்து 37% தான் இருந்திருக்கு. இப்போ வந்து 47.8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, விச் இஸ் அ ஹியூஜ் இம்ப்ரூவ்மெண்ட். அண்ட் அனிமியா டேட்டாவுமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. குளோபல் லெவல்லையே விமனுக்கு தான் அனிமியா இஸ் மோர் காமன் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்பெஷலி பிட்வீன் ஏஜ்ட் 15 to 49. ஸோ இந்த ரேட் வந்து எப்படி இருக்குன்னா இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் நாட் ஸோ குட். 30.7% இருக்குது. அண்ட் டயட்ரி டைவர்சிட்டி, டயட் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுறாங்களா ஏஜ்ட் 6 to 23 months ஆஃப் ஏஜ் சில்ட்ரனுக்கு அப்படின்னு பார்த்தா தட் இஸ் ஆல்சோ நாட் குட். விமென் வந்து 15 to 49க்குள்ளே டயட்ரி ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுறாங்களா இல்லை. ஸோ 2/3 ஆஃப் த விமென் ஏஜ்டு 15 to 49 அவங்களோட டயட் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுறாங்களான்னு கேட்டால் இல்லை. சில்ட்ரனுமே வந்து 1/3 ஆஃப் த சில்ட்ரன் ஆர் நாட் மெயின்டைனிங் டயட். அந்த 6 to 23rd month வரையும் they are not having a good balanced diet. ஸோ ஹெல்த் ஒழுங்காக பார்த்துக்கல அப்படின்றத வந்து ரொம்ப ப்ரிவலண்ட்டாக தெரியுது. So gap between headline inflation and food inflation is also at a very என்ன சொல்கிறது 13.6%ல இருக்குது. ஸோ ஃபுட் இன்ஃப்ளேஷன் அஃப்கோர்ஸ் இயர் ஆக ஆக அந்த இன்ஃப்ளேஷன் கூட தான் செய்யும். இட் ஓன்ட் கோ டவுன். அந்த பொசிஷன்லேயும் நம்ம இப்போ இல்லை, அந்த நார்மல்சிலையும் நம்ம இல்லையா. ஸோ இன்ஃப்ளேஷன் கூட தான் இருக்கும். ஃபுட் இன்ஃப்ளேஷன் அண்ட் லோ இன்கம் கண்ட்ரீஸ் வந்து அதிகமாக தான் இருக்குது, பீக் ஆகிருக்கு. எஸ்பெஷலி மே 2023ல் 30% ஆகிருக்கு, which is not so good. And child stunting is also Indian children from 5 were stunted. அதாவது ஸ்டண்ட்னா என்னென்னா வளர்றது நிற்கிறது, அவங்களோட க்ரோத் வளர்ச்சி வந்து நிற்கிறது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களும் நடக்குது. அனிமியா அமாங் இந்தியன் விமன் இஸ் ஆல்சோ இன்க்ரீஸிங் பிகாஸ் நம்ம இன்னும் குளோபல்லேருந்து இந்தியன் ஸ்பெசிஃபிக்காக பார்க்குறோம் இப்போது. ஸோ சைல்ட் ஸ்டண்டிங் இஸ் மோர் ப்ரிவலண்ட் இன் இந்தியா. 37.4 million இந்தியன் சில்ட்ரன் அண்டர் ஏஜ் 5 அவங்களோட க்ரோத் வந்து ஸ்டன் ஆகிடுது because of malnutrition தான். Anemia among Indian women is very common. 50% of the Indian women aged 15 to 49 are anemic. ஸோ அதனால தான் அனீமியா ஸ்க்ரீனிங்லாம் வந்து நம்ம பண்ணணும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அண்ட் India ranked 4th position in terms of high rate in anemia because அந்த கேபான், மாலி, மருட்டானியா அப்படின்னு சில கண்ட்ரீஸ் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து 4th பொசிஷனில் இருக்கோம். ஸோ அந்தளவுக்கு அனீமியாஸ்
more in India. And undernourished people nu paakumbodhu 172 million people are undernourished in India. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டு தான் இருக்குது. குளோபல் ஆவரேஜ் பார்க்கும்போது நம்ம 48th ரேங்க்கில் இருக்கோம் அண்டர்னரிஷ்ட் பீப்புளில். அண்ட் அஃபோர்டபிலிட்டி இன் ஹெல்த்தி டயட்டு வந்து அதுதான் இங்கே கொடுத்துருக்காது. ஸோ இவ்வளோ கொடுத்துருக்காங்களா? நம்ம கண்ட்ரியில் 42.9% ஆஃப் த பீப்புள் ஒன்லி கேன் அஃபோர்ட் ஃபார் ஹெல்தி டயட். ஸோ மிச்சம் இருக்க 50+ பீப்புளுக்கு 50% அண்ட் மோர் பீப்புளுக்கு வந்து தே குடண்ட் அஃபோர்ட். ஸோ மிச்சம் இருக்க 58%க்கும் மேலே இருக்க பீப்புளுக்கு தே குடண்ட் அஃபோர்ட் ஃபார் healthy diet. So and the cost of healthy diet in India is also purchasing power parity படி பார்த்தா இப்போ $4.07 இருக்குது. ஸோ குளோபல் ஆவரேஜ் 4.46. ஸோ அதோட கம்பேர் பண்ணும்போது கம்மி தான், பிகாஸ் we are a developing country. பட் அது கூட அஃபோர்ட் பண்ண முடியாத அளவுக்கு 58% ஆஃப் த பீப்புள் இன் இந்தியா ஆர் தேர் அப்படின்றது வந்து ஒரு ஷாக்கர் தான். அண்ட் அஃப்கோர்ஸ் இது தெரிஞ்ச விஷயம் தான் நிறைய பேருக்கு. அண்ட் நம்பர் ஆஃப் ஓவர் வெயிட் சில்ட்ரன் அண்டர் 5 இஸ் ஆல்சோ அதுவுமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 4.2 million people in India under 5 are obese. And obese population adultல பார்க்கும்போது past 10 yearsல it is increasing rapidly அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 33.6 million people adults were obese 10 வருஷத்துக்கு முன்னாடி, which is probably 2014. இப்போ 2024ல பார்க்கும்போது 71.4 million obese adults are there in India, which is alarming. ஸோ இதெல்லாத்தையும் வந்து ரொம்ப கன்சர்னோட FAO WHO எல்லாரும் சேர்ந்து ரிலீஸ் பண்ணியிருக்க ரிப்போர்ட்டில் டேட்டாஸ் ஆர் ஃபேக்ட்ஸ் நிறையா தான் இருக்கும். இதில் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும், எது இன்க்ரீஸ் ஆகிருக்கு டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றதெல்லாம். ஸோ அது மட்டும் ஒரு தடவை நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் சர்க்குலர். இதனுடைய டிராஃப்ட் சர்க்குலர் வந்து ரிலீஸ் ஆச்சு, மே மாதம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஜூலையில் அஃபிஷியல் சர்க்குலர் ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ இதில் என்னென்னா ரெகுலேட்டட், I think you know about alternative investment fund. Alternative investment fundனா என்னென்னா, ரொம்ப ஹை வேல்யூட் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் இன்வெஸ்டர்ஸ் கிட்டேருந்து நிறைய பேர்கிட்டேருந்து பூல் பண்ணப்பட்ட அமௌண்ட் எல்லாத்தையும் இந்த AIFI ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்னா என்னென்னா, தே வில் இன்வெஸ்ட் இன் எனி அதர் திங்னா அது எதுவாக வேணாலும் இருக்கலாமா அப்படின்னு கேட்டால் நோ, தேர் ஆர் கேட்டகரிஸ் ஹியர். ஸோ ப்ரைவேட்லி பூல்டு இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள்ஸ் எல்லாத்தையும், எஸ்பெஷலி இட் இஸ் நாட், இது பார்க்கறதுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி இருக்கேன்னு நீங்கள் நினைக்கலாம், பட் நாட் மியூச்சுவல் ஃபண்ட் எக்ஸாக்ட்லி. ஆனால் இட் இஸ் regulated by SEBI, and they invest in private equity, real estate, infrastructure, startups, இல்லை நான் பப்ளிக்லி லிஸ்டட் அசட்ஸில் கூட they can invest. ஸோ இதில் 3 கேட்டகரி இருக்குது, டைப் 1, கேட்டகரி 1, கேட்டகரி 2, கேட்டகரி 3 அப்படின்னு சொல்லிட்டு. கேட்டகரி 1லலாம் வந்து சோஷியல் வெஞ்சர், ஸ்டார்ட்-அப்ஸ், SMEs மட்டும்தான், அதில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணணும். கேட்டகரி 2ல் PE ஃபண்ட்ஸ், பென்ஷன் அந்த மாதிரி, டெட் ஃபண்ட்ஸ் அந்த மாதிரி. இதில் தேர்ட் கேட்டகரி வந்து ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ், லாங் ஷார்ட் ஸ்ட்ராட்டஜிஸ், அந்த இதில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அது யாராக வேணாலும் இருக்கலாம், RBI ரூல்ஸ் படி தே ஹாவ் டு இன்வெஸ்ட். ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸில், ஸோ அவங்களுக்கு சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதெல்லாம் வந்து RBI வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க, எஸ்பெஷலி ஃபார் த ரெகுலேட்டட் என்டிட்டிஸ். யூஸ்வலாக ரெகுலேட்டட் என்டிட்டிஸ் அப்படின்னா RBIயால் கவர்ன் பண்ணப்படுற எல்லாருமே ரெகுலேட்டட் என்டிட்டிஸ் தான். ஸோ பேங்க்ஸு, NBFCs, அப்புறம் பேமெண்ட் சிஸ்டம்ஸ் எல்லாமே. ஸோ அதுக்கு இந்த ரிவைஸ்டு கைட்லைன்ஸ் வந்து எப்போது ரூல்ஸ்க்கு எஃபெக்ட்டுக்கு வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா, January 1, 2026 எஃபெக்ட்டுக்கு வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த சர்க்குலர். இந்த சர்க்குலரில் எக்ஸிஸ்டிங் சர்க்குலரான இந்த 2024, 2023 கொடுத்தது எல்லாத்தையுமே வந்து மாற்றுறாங்க. ரெகுலேட்டட் என்டிட்டிஸ்க்காக தான் மாற்ற போகிறாங்க, எஸ்பெஷலி ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸு. ஸோ இட் வில் பி ரெகுலேட்டட் பை SEBI அஃப்கோர்ஸ். அப்புறம் அவங்களோட இந்த ரூல்ஸுக்கு RBI கொண்டு வரதுக்கு RBI கிட்ட பவர் இருக்கான்னு கேட்டால் எஸ், இன் எக்ஸஸ் ஆஃப் பவர்ஸ் என்னெல்லாம் செக்ஷன்ஸ் படி இருக்கோ அது மூலயமா தே ஆர் டூயிங் திஸ். ஸோ திஸ் இஸ் த ஷார்ட் டைட்டில் அண்ட் கமென்ஸ்மெண்ட். யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் இந்த தீஸ் டிரெக்ஷன்ஸ், இந்த சர்க்குலர் இருக்கு இல்லையா, இந்த சர்க்குலர் ரெகுலேட்டட் என்டிட்டிஸ்னு ஜென்ரலாக சொல்லலாம், பட் யாரெல்லாம் ரெகுலேட்டட் என்டிட்டிஸ் எதுக்கெல்லாம் அப்ளிகபிள் அப்படின்றத வந்து பார்க்கணும் இல்லையா. யூஸ்வலி கமர்ஷியல் பேங்க்ஸ் which include ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்லாம் இருக்கலாம், ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸாக இருக்கலாம், லோக்கல் ஏரியா பேங்க்ஸ், RRBs எல்லாமே இன்க்ளூட்.
and primary urban or primary cooperative banks and urban UCBs னு சொல்லுவோம், state cooperative banks, central cooperative bank, all India financial institutions, அஞ்சு இருக்கு இல்லையா, அஞ்சுமே இன்க்ளூட் ஆகும். NBFCs இன்க்ளூடிங் ஹவுசிங் ஃபினான்ஸ்னு சொல்லிட்டு எல்லா ரெகுலேட்டட் என்டிட்டிஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க which is not so important. அதை வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து ரீட் பண்ணால் அவங்களுக்கே தெரிஞ்சிடும். டெப்டர் கம்பெனினா இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, regulated entities shall imply any company to each regulated entity currently has or previous had loan வாங்கியிருப்பாங்க இல்லையா, அதையுமே வந்து ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு மூலமாக they can alter. அதனால தான் இந்த டெப்டர் கம்பெனி ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க, which is டெஃபினேஷன்ஸ் தான். ஸோ இதில் ஜென்ரல் ரெக்குவயர்மெண்ட்ஸ்னு கொடுத்துட்டு இந்த பாயிண்ட்ஸ் ஆர் இம்பார்ட்டண்ட். இந்த 4 பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, இதுதான் இந்த சர்க்குலரோட மெயின் ஹீரோவே. இதுதான் நம்ம படிச்சிருக்கணும். கொஸ்டின் கேட்டால் நம்மளுக்கு என்ன யாரெல்லாம் அப்ளிகபிள் அப்படின்னு கேட்கலாம். திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இஃப் நாட் இந்த 4 பாயிண்ட்ஸ் தான் வந்து கேட்பாங்க. ஏன்னா லிமிட்ஸ் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்றது தான் இது இப்போ ரிவைஸ் பண்ணியிருக்காங்க RBI. ஸோ அதுதான் உங்களுக்கு கொஸ்டினாக கேட்பாங்க இல்லையா. ஸோ ஒரு இண்டிவிஜுவல் ரெகுலேட்டட் என்டிட்டியாக இருந்தால் அவங்க ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸில் எவ்வளோ மேக்ஸிமம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா 10% தான். ஸோ நோ ரெகுலேட்டட் என்டிட்டிஸ் ஷால் இண்டிவிஜுவலி கான்ட்ரிபியூட் மோர் தென் 10%. ஸோ நம்ம சிம்பிளாக என்ன ஞாபகம் வச்சுக்கணும், எந்த ரெகுலேட்டட் என்டிட்டியாக இருந்தாலும் சரி, அவங்க AIF ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் ஸ்கீமில் 10%க்கு மேலே இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ கலெக்டிவாக ஒரு 2-3 ஆல் ரெகுலேட்டட் என்டிட்டிஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு AIF ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்குமே 20%க்கு மேலே போகக்கூடாது. ஸோ ஆல் ரெகுலேட்டட் என்டிட்டிஸ், ஏன்னா ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டில் ப்ரைவேட்லி பூல்டு அவங்க ப்ரைவேட்லி பூல்டு இதுக்கு தான் பண்ண போகிறாங்க. இதில் ரெகுலேட்டட் என்டிட்டிஸ் உள்ளே வரலாமான்னு கேட்டால் ஃபஸ்ட்டு எஸ் சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு ரெகுலேட்டட் என்டிட்டிஸ் வரலான்றதுனால தான் இந்த டிரெக்ஷன்ஸே இருக்குது. ஸோ உள்ளே வரலான்றதுக்காக நிறைய ப்ரைவேட்லி, ஏன்னா இவங்க ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டுனாலே நான் என்ன சொன்னேன், ப்ரைவேட்லி பூல்டு ஃபண்ட்ஸ், திரும்ப அவங்க வந்து ப்ரைவேட்டாக இருக்கிறதுல தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு. ஸோ ரிஸ்க் ஜாஸ்தி. இதில் ரெகுலேட்டட் என்டிட்டிஸ் வரணும்னு நினச்சா அவங்கள கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் 10%க்கு மேலே ஒரே ஒரு என்டிட்டியாக இருந்தால் பண்ணாத, எல்லாரும் சேர்ந்து பண்ணுறீங்களா இருந்தால் 20%க்கு மேலே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ரிஸ்க்கை வந்து லிமிட் பண்ணுறாங்க RBI. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இஃப் அண்ட் ரெகுலேட்டட் என்டிட்டி இன்வெஸ்ட் மோர் தென் 5% இன் ஒரு AIF, அந்த AIF வந்து ஒரு ரெகுலேட்டட் என்டிட்டி 5%க்கு மேலே ஒரு AIF ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. மேக்ஸிமமே 10% தானே, ஸோ 5% பண்ணலாம்ல. ஆனால் அந்த 5% வந்து என்ன மாதிரியான ஸ்கீம் இருக்கிற ஒரு டெட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அந்த ரெகுலேட்டட் என்டிட்டி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டவுன் ஸ்ட்ரீம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணியிருக்காங்க. வாட் இஸ் டவுன் ஸ்ட்ரீம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது தெரிஞ்சால் தான் இந்த பர்டிகுலர் இந்த பர்டிகுலர் பாயிண்ட் வந்து புரியும். ஸோ டவுன் ஸ்ட்ரீம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு எப்போ சொல்லுவாங்க அப்படின்னா, வென் அண்ட் AIF ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு வந்து அவங்களுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து அந்த கேபிட்டல் இருக்கு இல்லையா, அந்த கேபிட்டலை அதர் கம்பெனிலேருந்து ரிசீவ் பண்ணிவிட்டு இட் ரிசீவ்ஸ் அண்ட் இன்வெஸ்ட் இன் அதர் கம்பெனிஸ், தட் இஸ் டவுன் ஸ்ட்ரீம். இது யூஸ்வலாக அவங்க பண்ணுறதானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் அதை வந்து என்னென்னா ஈக்விட்டி, டெட்டு, சப்பார்டினேட் டெப்ட்டுன்னு 3 கேட்டகரியாக இதில் பிரியும். ஈக்விட்டின்னா ஷேர்ஸ் தான். ஸோ ஷேர்ஸ் வாங்குறது தப்பு இல்லை, ப்ராஃபிட் லாஸ் அதை பொறுத்து மாறும். ஓகே, டெட்டு கொஞ்சம் லைட்டாக பயமாக இருக்கும். பிகாஸ் நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ், பையிங் பாண்ட்ஸ், லெண்டிங் இதெல்லாமே வரும். இதில் அந்த பையிங் பாண்ட்ஸ் NCDஸ்லாம் கூட பரவாயில்ல, லெண்டிங்கும் வரதுனால கொஞ்சம் பயமாக இருக்கும். சப்பார்டினேட்டட் டெட் வந்து இட் இஸ் ரிஸ்கியர், லோ ப்ரியாரிட்டி லோன்ஸ் இதெல்லாம் வந்து வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரியான டவுன் ஸ்ட்ரீம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணும்போது, அதுவும் அந்த டவுன் ஸ்ட்ரீம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு ரெகுலேட்டட் என்டிட்டி மோர் தென் 5% ஆஃப் த கார்பஸ் ஆஃப் த AIF ஸ்கீமை இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் அதுக்கு ஒரு ரெகுலேஷன் சொல்கிறாங்க RBI. என்ன ரெகுலேஷன்? தேர் ஷுட் பி பாயிண்ட் வைஸாக போயிடலாமா ஃபஸ்ட்டு? The regulated entity must take 100% provision on its proportionate. So இந்த regulated entities வந்து 100% ப்ரொவிஷன் வந்து அந்த ப்ரொபோர்ஷனேட் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி டெப்டர் கம்பெனி மூலயமா இந்த ஸ்கீமில் இது பண்ணியிருக்கணும். வாட் இஸ் தேட்? இப்போ ஒரு அந்த 5%ஓட அமௌண்ட்டு வந்து 100 crore வச்சுப்போம். இந்த 100 crore வந்து 100% ரிஸ்கியர்னு அர்த்தம்னு வச்சுக்கோங்க. அப்போ இன்னொரு 100 crore எடுத்து நீங்கள் ப்ரொவிஷனில் வச்சுக்கணும், தேட் ரெகுலேட்டட் என்டிட்டி. ஸோ
ஸோ ஏன்னா நீங்கள் வந்து டவுன் ஸ்ட்ரீம் டெட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணியிருக்கீங்க, அது மோர் தென் 5% பண்ணியிருக்கீங்க. ஸோ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அது மொத்தத்தையும் டபுளாக எடுத்து வச்சு ப்ரொவிஷன்லேயும் வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த ப்ரொவிஷன் கேப் இஸ் ஈக்குவல் டு ரெகுலேட்டட் என்டிட்டியோட டைரக்ட் எக்ஸ்போஷர். ஸோ டெப்டர் கம்பெனி கூட டைரெக்டாக எக்ஸ்போர்ட் ஆகுறீங்க. ஸோ அந்த ப்ரொபோர்ஷனேட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 100%ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து சபார்டினேட் யூனிட்ஸ் வழியாக போட்டிருந்தீங்க, அப்படியே அந்த இதுலேயே வந்து சபார்டினேட் யூனிட்ஸ் வழியாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா the entire amount must be deducted from tier 1 and tier 2 capital proportionally. ஸோ அதுதான் இந்த பாயிண்டில் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒருவேளை 6C இதுதானே 6C. ஸோ இந்த 6Cயில் சொன்னபடி த ரெகுலேட்டட் என்டிட்டிஸ் வந்து அந்த கான்ட்ரிபியூஷன், அந்த 5% கான்ட்ரிபியூஷன் வந்து 5%க்கு மேலே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அது வந்து நான் 3 யூனிட்ஸ் சொன்னேன்னா, ஈக்விட்டி, டெட் அண்ட் சபார்டினேட்டுன்னு, அந்த சபார்டினேட் யூனிட்ஸ் வழியாக பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபார்ம் ஆஃப் சபார்டினேட் யூனிட்ஸ் ஃபார்ம் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னா then the entire investment form from its capital funds அது மொத்தத்தையும் நீங்கள் எங்கேருந்து எடுத்துருந்துருக்கணும். அதாவது ப்ரொவிஷன் வைக்கணும்னு இருக்குல்ல, ஸோ அந்த ரெகுலேட்டட் என்டிட்டிஸ் ப்ரொவிஷன் வைக்கணும்னு சொல்லிட்டாங்களே, இந்த 6Cயில் ப்ரொவிஷன் வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. அந்த ப்ரொவிஷன் எங்கேருந்து எடுக்கணும்னு 6Dயில் சொல்கிறாங்க. அது எங்கேருந்து எடுக்கணும்னா, ஒருவேளை சபார்டினேட் யூனிட்ஸாக இருந்தால் நீங்கள் டயர் 1 டயர் 2 கேபிட்டல்லேருந்து எது அப்ளிகபிள் ஆகுதோ அதுலேருந்து எடுங்க. இஃப் நாட் அவங்க ப்ரொவிஷன் எதுலேருந்து வேணாலும் எடுக்கலாம். ஸோ ப்ராஃபிட்ஸ்லேருந்து கூட ப்ரொவிஷன் வைக்கலாம். அது சபார்டினேட் யூனிட்ஸாக இருந்து அந்த டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் டயர் 1 டயர் 2 கேபிட்டல்லேருந்து தான் அந்த ப்ரொவிஷனை எடுத்து வைக்கணும். இஃப் நாட் நீங்கள் ப்ராஃபிட்லேருந்து கூட வைக்கலாம். ஸோ இவ்வளோ தெளிவாக எனக்கு தெரிஞ்சு யார் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ இது எல்லாத்தையும் பேசிக்லேருந்து தெரியல. ஐ மீன் வாட் இஸ் டயர் 1 டயர் 2 கேபிட்டல்லேருந்தே நான் சொல்லணுன்னா தட் டேக்ஸ் மோர் டைம். அதுக்கெலாம் வந்து நம்ம பேங்கிங் அவேர்னஸ் கோர்ஸ் இருக்குது. ஸோ அதில் போய் பாருங்கள். வாட் இஸ் ப்ரொவிஷன், வாட் இஸ் டயர் 1 டயர் 2 கேபிட்டல், இதெல்லாம் வந்து அதில் சொல்லிடுவாங்க. வாட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட், அதெல்லாம் வந்து அதில் சொல்லிடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு இன்டெப்த்தாக ஐ கான் டேக் அண்ட் கோ ஃபர்தர் ஹியர். ஸோ இதுவே இட் வில் டேக் டைம். ஸோ இந்த 4 பாயிண்ட்ஸுமே வந்து இம்பார்ட்டண்ட். இது முடிஞ்சதுக்கப்புறம் ஒருவேளை எக்ஸம்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணோன்னா, எஸ், தேர் ஆர் எக்ஸம்ஷன்ஸ். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் கமிட்மெண்ட்ஸ் லைக் எக்ஸிஸ்டிங்காக கமிட்மெண்ட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க, இது ஏன்னா இப்போது சர்க்குலர் வரதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருக்க அந்த மேட் ப்ரியார் அப்ரூவல் ஃப்ரம் த ஆர்பிஐ, தே ஆர் எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் த ஸ்கோப் ஆஃப் ஏஎன்பி. ஏஎன்பி என்னது, இந்த ரெண்டு இது இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னா ஓகே, அவங்களுக்கு எக்ஸம்ஷன். அவங்களோட ஃபைனல் இன்வெஸ்ட்மெண்ட் டேட் முடிஞ்சதுக்கப்புறம் that will be ongoing new commitments எல்லாம் வந்து prior to Jan 1, 2026 it can adopt. ஒரு வேளை இப்போ பண்ணுறீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா யூ கேன் அடாப்ட் எய்தர் ஓல்டு சர்க்குலர் ஆர் நியூ சர்க்குலர் அப்படின்றது வந்து சொல்லிட்டாங்க. ஸோ ரிப்பல் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க which is not so important for us. ஸோ அவ்வளோதான். இதிலேருந்து இது என்ன பண்ணுது, இந்த சர்க்குலரோட வேலை என்ன அப்படின்னா, ரெகுலேட்டட் என்டிட்டிஸை அவங்கள வந்து ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் உங்களை வந்து ஒரு பிளாங்கெட் வச்சு எப்போவுமே வந்து நாங்கள் பாதுகாத்துட்டே இருப்போம். அந்த பாதுகாப்பு எவ்வளோ அப்படின்ற பர்சன்டேஜ் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு கன்சர்வேட்டிவ் அப்ரோச். ஸோ நிறைய ப்ரொவிஷனிங் பண்ண விடாமல், டிப்பிக்கலாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து அந்த 5% கீழேயே வச்சுருக்கணும் அப்படின்றதுக்காக பாசிபிள் டவுன் ஸ்ட்ரீம் எக்ஸ்போஷர்லாம் வந்து அதிகமாக அவங்கள பண்ண விடாமல், அண்ட் ஒருவேளை சபார்டினேட் யூனிட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணால் டயர் 1 டயர் 2 கேபிட்டல்லேருந்தே நீங்கள் டிடக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி பயமுறுத்தி, பிகாஸ் that will affect கேபிட்டல் அடிக்குவசி ரேஷியோ. ஸோ டயர் 1 டயர் 2 கேபிட்டல் என்ன, கேபிட்டல் அடிக்குவசி ரேஷியோ என்ன அப்படின்னு தெரிஞ்சால், ஏன் சபார்டினேட் யூனிட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நீ டயர் 1 டயர் 2 கேபிட்டல்லேருந்தே டிடியூஸ் பண்ணு அப்படின்னு ஆர்பிஐ சொல்கிறாங்கன்றது வந்து உங்களுக்கு அப்போ தான் புரியும். பிகாஸ் அந்த பேசிக்ஸ் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸை முடிச்சுட்டு, பேங்கிங் அவேர்னஸை முடிச்சுட்டு வந்தீங்கன்னா திஸ் வில் பி வெரி ஈஸி. அண்ட் திஸ் வில் கிவ் த ரெகுலேட்டட் என்டிட்டிஸ் ஒரு கிளாரிட்டி. ஏன்னா அவங்களுக்கும் ஆசை இருக்கும் நிறையா ப்ராஃபிட்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் தே ஆர் ரன்னிங் nowadays, not always. எல்லாருமே ப்ராஃபிட்ஸ் நோக்கி தானே போயிட்டுருக்காங்க. எல்லா பேங்க்ஸும் அவங்களோட ப்ராஃபிட்ஸை வந்து எப்படி ப்ரௌடாக டிஸ்பிளே பண்ணுறாங்க ஆஃப்டர் த ஃபினான்ஷியல் இயர் எண்ட்ஸ். ஸோ அவங்களோட டிவிடெண்ட்ஸை வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் கிட்ட கொடுக்கும்போது அவ்வளோ ப்ரௌடாக எவ்வளோ டிவிடெண்ட் நாங்கள் கொடுக்குறோன்றது கொடுக்கும்போது தே ஆர் ஆல்சோ ரன்னிங் பிஹைண்ட் ப்ராஃபிட்ஸ். ஸோ அவங்களுக்கும் இந்த மாதிரி ரெகுலேட்டட் என்டிட்டிஸ்க்கும் ஏஐஎஃப் கிட்ட இருந்து, பிகாஸ் இட் ஹேஸ் மோர் ரிஸ்க் அதிகமாக இருந்தால் ரிட்டர்ன்ஸும் அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கும் அது வேணும்னு நினைக்கலாம்ல. ஸோ ஆனால் அவங்கள சேஃப்கார்டும் பண்ணணும் அப்படின்ற போது ஆர்பிஐ வந்து அந்த ஹேண்ட் ஹோல்ட் பண்ணி கொஞ்சம் கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஸோ தட் இஸ் வாட் தி சர்க்குலர் இஸ் சேயிங் ஆல் அபவுட். ஸோ யா, தட்ஸ் இட் வித் திஸ். ஸோ
நெக்ஸ்ட் நியூஸ் வந்து எந்த பப்ளிக் செக்டர் பேங்க் வந்து கிரெடெக்ஸ் டிடிஎக்ஸ் பிளாட்ஃபார்ம் கூட பார்ட்னர் பண்ணி டிஜிட்டல் ட்ரேட் ஃபினான்ஸை வந்து இந்தியன் எம்எஸ்எம்இஸ் கிட்ட பூஸ்ட் பண்ணுறதுக்காக வராங்க அப்படின்னா கனரா பேங்க் தான். அவ்வளோதான், அவங்க 2 பேரும் பார்ட்னர் பண்ணுறாங்க. எதுக்காக? டிஜிட்டல் ட்ரேட் ஃபினான்ஸை வந்து எம்எஸ்எம்இஸ் கிட்ட கொண்டு போகிறதுக்காக. ஸோ இந்தியாவோட 30 lakh crore எம்எஸ்எம்இ கிரெடிட் கேப்பெல்லாம் வந்து நாங்கள் தான் ஃபாஸ்டராக வந்து சரி பண்ண போகிறோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க ட்ரெட்ஸ் பிளாட்ஃபார்ம், டிடிஎக்ஸ் இது எல்லாத்தையும் வந்து they are going to use and make எம்எஸ்எம்இஸோட ஒர்க் ஃப்ளோ, அவங்களோட ட்ரேடிங் எல்லாத்தையுமே வந்து they are going to make it easier using the digital platformலேயே பண்ணுங்க அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ஸோ they will give some collateral free finance, ரியல் டைம் ஆட்டோமேஷன்லாம் பண்ண போகிறாங்களாம். 50+ ஃபினான்சியர்ஸ் ஆன் பிளாட்ஃபார்ம் இருக்காங்களாம். ஸோ they are going to use that. ESAF ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வந்து எந்த கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க ஃபார் த அண்டர் சர்வ்டு மார்க்கெட்ஸ்க்காக அப்படின்னு கேட்டிருக்காங்க, which is ஸ்ரீராம் லைஃப் இன்சூரன்ஸ். ஸோ ஸ்ரீராம் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து அங்கங்கே குட்டி குட்டி ஏரியாவில் கூட இருக்குது அப்படின்றதுனால இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ் எதுக்கு வந்தாங்க? அன்சர்வ்டு அண்ட் அண்டர்சர்வ்டு ஏரியாலையும் பேங்கிங் போய் சேரணுன்றதுக்காக தானே ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வந்தாங்க. ஸோ இவங்களும் சேர்ந்துட்டு இன்சூரன்ஸோடு சேர்ந்து பேங்கிங் எல்லாருக்கும் போய் சேரணுன்றதுக்காக ஒரு அக்ரிமெண்ட், ஒரு பார்ட்னர்ஷிப், அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து ஆர்பிஐ வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னா இட் இஸ் இப்போது இன்னும் நாளைக்கு நடக்க போதா 6th August தான் நம்மளுக்கு எம்பிசி மீட்டிங் நடக்கும். ஸோ அப்போ we will know certain things related to this. ஸோ இது என்னென்னா லிக்விடேஷன் ஆப்ரேஷன் ஆர் இந்த கரண்ட் மார்க்கெட் இது விஆர்ஆர் ஆப்ஷன்ஸ்லாம் நடக்குது இல்லையா, அதெல்லாம் டே வந்து யூஸ்வலாக 14 day அப்படி இருக்குது. ஸோ இதை வந்து ஏன் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ்டு ரேட் லிக்விடிட்டி ஆப்ரேஷன்ஸை கொண்டு வாங்கன்னு சொல்லி பேங்க்ஸ் எல்லாம் வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. அதில் தான் இந்த நியூ மெயின் டூல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறதா எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இந்த 14 day ஆக்ஷன் பீரியட் யூஸ்வலாக விஆர்ஆர் VRR இருக்குது, அதை வந்து 7 days மாற்றலான்ற மாதிரி டாக்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இது என்ன நியூஸ் ஆர்டிக்கல்னால் ஃபிக்ஸ்டு ரேட் லிக்விடிட்டி ஆப்ரேஷன்ஸ் லைக் லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி இருக்கு இல்லையா, இது மூலியமாக தான் பேங்க்ஸ் வில் borrow மனி ஃப்ரம் ஆர்பிஐ. ஸோ இது வந்து ப்ரீடிட்டர்மைண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக வைங்க, ஏன் நீங்கள் வந்து அதை இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது, நீங்கள் தான் பேங்க்ஸ் ஹேவ் டு லுக் இன் டு த லிக்விடிட்டி. ஸோ இந்த மாதம் வந்து டேக்ஸ் அவுட்ஃப்ளோ அதிகமாக இருக்க போது, டேக்ஸ் அவுட்ஃப்ளோ இன்டியூஸ்டு லிக்விடிட்டி ஸ்ட்ரெஸ் இந்த மாதம் இருக்க போது, இந்த டே அன்னைக்கு கொஞ்சம் அவுட்ஃப்ளோ அதிகமாக தான் இருக்க போகுது பிகாஸ் ஆஃப் சர்டன் ரீசன்ஸ். அது வந்து இப்போது அமேசான் சேலாக இருக்கலாம், இல்லை ஃப்ளிப்கார்ட் சேலாக இருக்கலாம், எல்லோரும் ஒரே நாளில் ஒரே நைட்டில் ஆர்டர் போடலாம், அந்த மாதிரி லிக்விடிட்டி ஸ்ட்ரெஸ் வரலாம் இல்லையா. ஸோ அதெல்லாம் நீங்கள் பேங்க்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணுங்கள். அந்த நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணி அந்த ரிலீஃப்க்கு ரீசெண்ட் இன்சிடென்ட்ஸை என்னெல்லாம் இருக்கோ அதை பொறுத்து யூ ஹாவ் டு டேக் என்ன சொல்கிறது ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். அதை விட்டுட்டு உங்களை ஹேண்ட் ஹோல்ட் பண்ணணும் ஆர்பிஐ இன்னும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இதை வந்து ரகுராம் ராஜன் அவர் வந்து கவர்னராக இருக்கப்பவே வந்து இதை தூக்கி விட்டார். அந்த உடனே லேசி பேங்கிங் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2013 அப்புறம் ஃபிக்ஸடு ரேட் ரெப்போ விண்டோவை வந்து ஃபேஸ்ட் அவுட் மேனரில் தூக்கி விட்டாங்க. இந்த மாதிரி வேண்டாம், ஏன் பேங்க்ஸ் ஆர் ரிலையிங் மோர் ஆன் கேரண்டீட் ரெப்போ ரேட் ஆக்சஸ். ஸோ நீங்கள் ஃபோர்காஸ்ட் பண்ணுங்கள் லிக்விடிட்டி எப்படி போகும் அப்படின்றத வந்து யூ ஃபோக்கஸ் அண்ட் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஃபோர்காஸ்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வாங்க. அப்படி இல்லையா கால் மணி ரெப்போ ரேட்டு, அந்த கால் மணி ரேட் அந்த விண்டோ இருக்குது, அதன் மூலயமா வாங்குங்க. ஏன் நீங்கள் ஒய் ஆர் யூ டிபெண்டிங் மோர் ஆன் ஆர்பிஐ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சது தான். பட் இப்போ திரும்ப வந்து பேங்க்ஸ் ஆர் பெஸ்டரிங் ஆர்பிஐ டு ரீஇன்ட்ரடியூஸ் த ஃபிக்ஸ்டு ரேட், பட் ஆர்பிஐ வந்து நோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் இந்த 14 day ஆப்ரேஷன் பீரியடை வந்து 7 days மாற்றுறதுக்கான டாக்ஸ் வந்து போயிட்டுருக்கதா சொல்கிறாங்க. அது வந்து நம்ம எம்பிசி மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ 7 day வேரியபிள் ஆப்ரேஷன்ஸை ஷிஃப்ட் பண்ணுறதுக்கும் சிஆர்ஆர் நார்ம்ஸை ஃப்ளெக்சிபிளாக மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கும் வந்து பேசியிருக்காங்க பேங்க்ஸ். பட் ஆர்பிஐ வந்து நோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். தென் சீஃப் ரெப்ரசன்டேட்டிவ் ஃபார் போர்ட் ராட்டர்டம் அத்தாரிட்டி ஃபார் இந்தியா அண்ட் சவுத் ஏஷியாவுக்கு ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவரோட பேர் வந்து ஆம்லன் போரா. இது ஆக்சுவலாக என்னென்னா போர்ட் ஆஃப் ராட்டர்டம் அத்தாரிட்டின்றது வந்து நெதர்லாண்ட்ஸில் இருக்க ஒரு போர்ட், ராட்டர்டம்ன்ற ஒரு போர்ட்டு. அதில் இந்தியாவுக்கும் சவுத் ஏஷியாவுக்கும் ஒரு ஆளை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. தேட் மேன் இஸ் ஆம்லன் போரா அத்தாரிட்டியாக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியா, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் இந்த மாதிரியான கண்ட்ரிலேருந்து ஷிப்ஸ் வந்துச்சுன்னா ஹீ வில் டேக் கேர்.
அண்ட் ஹூ இஸ் த சிஇஓ ஆஃப் ஏர் நியூசிலாண்ட் அப்படின்றதுக்கு ஃப்ரம் அக்டோபர் 20லேருந்து ஹீ வில் டேக் சார்ஜ் அப்படின்னா நிக்கில் ரவிசங்கர். ஸோ இவர் வந்து சீஃப் டிஜிட்டல் ஆஃபீஸராக இருந்திருக்காரு, இப்போ சிஇஓவாக அப்கிரேட் ஆகிருக்காரு. இதுக்கு முன்னாடி இருக்க கிரெக் ஃபாரன் வந்து ரிமூவ் ஆகிறதுனால ஹீ ஹேஸ் பீன் அப்பாயிண்டட். அப்புறம் பிடிஏ கோல்டு அவார்ட் 2025 அவார்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அவார்டை வந்து இதுக்கு முன்னாடி மூணு அவார்டு வந்து 2019 ஒருத்தவங்க வாங்கினாங்க. அது யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக 2025 அவார்டு தான் ரிலீஸ் ஆகிருக்கு. பட் 2019 ஒரு 3 அவார்டு வாங்கினது யார் அப்படின்னா கேரளா டூரிசம். இந்த வருஷமும் கேரளா டூரிசம் தான் அந்த அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க 2025 எடிஷன்லையுமே. ஸோ 2025 எடிஷனில் யார் வாங்கியிருக்கா அப்படின்றதும் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. பேட்டா ட்ராவல் மார்க் இன் பேங்காக் அவங்க தான் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ 2025 எடிஷன்லையுமே கேரளா டூரிசம் தான் கோல்டு அவார்ட் ஃபார் மோஸ்ட் என்கேஜிங் சோஷியல் மீடியா கேம்பெயின் ஃபார் த மீம்-லெட் மேக் ஓவர் கேம்பெயின். ஸோ அதெல்லாம் வந்து பிரிட்டிஷ் F-35 ஃபைட்டர் ஜெட்டெல்லாம் வந்து யூஸ் பண்ணி கேரளாவில் லேண்ட் பண்ணாங்க. ஹியூமரஸாக ஏஐ ஜென்ரேட்டட் மீம் கேம்பெயின்ஸ்லாம் பண்ணாங்க ஃபார் குளோபல் சென்சேஷன். ஸோ அதோட இந்தியன் டூரிசம் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்க வந்து சேர்ந்து போய் வாங்கியிருந்தாங்க. ஸோ 3 பிடிஏ கோல்டு அவார்ட்ஸ் 2019 வாங்கும்போது இதுக்கெல்லாம் வாங்கியிருந்தாங்க. ஸோ அதை வந்து திரும்ப ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க, ரீகால் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். தென் மத்ஸ்யா 6000 நம்ம என்ன தான் ஸ்பேஸுக்கு போகணுன்றதுக்காக ககன்யான் மிஷன்லாம் யோசித்தாலும் இங்கே இன்னும் ஆழ்கடலில் நிறைய விஷயங்கள் வந்து கண்டுபிடிக்காமல் இருக்குது. ஸோ அதுக்காக டீப் சி மிஷனுக்காக ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த மத்ஸ்யா 6000. ஸோ இந்த டீப் ஓஷன் மிஷனுக்கு ஹியூமன் ஆக்குபைட் சப்மரைன்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இதை வந்து நிறையா தடவை டெஸ்ட் பண்ணிட்டாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணிட்டாங்கன்றதை வந்து நியூஸில் பார்த்துருப்போம். எந்த 2 இந்தியன் ஆர்கனைசேஷன் இதை டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னா ஒன்று வந்து இஸ்ரோ, NIOT. ஸோ இஸ்ரோ எதுக்கு இதில் வராங்கன்னா இதுலேயும் சர்டன் டெக்னாலஜிஸ் ஆர் நீடட். அது வந்து இஸ்ரோ கிட்ட ஸ்பேஸுக்கு போனால் என்ன டெக்னாலஜி தேவையோ அதையும் வந்து இதில் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ மத்ஸ்யா 6000 ஹியூமன் ஆக்குபைட் வெஹிக்கல் ஃபார் டீப் சி எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு நம்ம பண்ணுறோம். சமுத்ராயன் ப்ராஜெக்ட் மூலயமா தான் இந்த மத்ஸ்யா 6000 இஸ் பீயிங் டெவலப்ட். டீப் ஓஷன் மிஷன் விச் இஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் மூலயமா பண்ணுறோம். ஸோ 6000 மீட்டர்ஸ்க்கு அடியில் போய் நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்றதுனால தான் 6000 அந்த டேர்ம் வந்திருக்கு. இந்த மத்ஸ்யா 6000 பில்ட் பண்ணது டைட்டானியம் அலாயால் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 600 பார் ப்ரெஷர், -3 டிகிரி டெம்பரேச்சர்லாம் இதனால் தாங்க முடியும். ஸோ தட்ஸ் இட் வித் திஸ். தென் யூஎஸ் வந்து செமி ஃபினிஷ்டு காப்பர் ப்ராடக்ட்ஸ்க்கெலாம் வந்து August 1 50% வந்து டேக்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அவ்வளோதான், டேக்ஸு ரேட்டு தான் போயிட்டே இருக்குது. தென் இந்தியன் கோஸ்ட் கார்டு அண்ட் UAE கோஸ்ட் கார்டு வந்து MOU சைன் பண்ணியிருக்காங்க டு கோஆப்ரேட் ஆன் மேரிடைம் செக்யூரிட்டி அண்ட் சேஃப்டிக்காக. அவ்வளோதான், இதில் வேறு ஒன்றும் இல்லை. அந்த 2 பார்ட்டியோட நேம் இஸ் இம்பார்ட்டண்ட், அவ்வளோதான். தென் UK அண்ட் ஆஸ்திரேலியா வந்து க்ளீலாங் ட்ரீட்டி அப்படின்னு ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணியிருக்காங்க விச் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ட்ரீட்டி. ஆஸ்திரேலியாவுக்கும் UKவுக்கும் நடுவில் ஒரு ட்ரீட்டி, க்ளீலாங் விக்டோரியா ஆஸ்திரேலியா அந்த இடத்துல இருக்க பேர் க்ளீலாங் ட்ரீட்டி. ஸோ பாரிஸ் அக்ரிமெண்ட்டுன்னு சொல்கிற மாதிரி க்ளீலாங் அப்படின்றது வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்க ஒரு பிளேஸ். ஸோ ஒரு 50 இயர் கமிட்மெண்ட் வந்து சைன் பண்ணுறாங்க. AUKUS அப்படின்ற பில்லர் 1 ஃபோக்கஸ் பண்ணி இதில் வந்து நிறைய நியூக்ளியர் பவர் டெவலப்மெண்ட், நிறைய ஜாயிண்ட் டெவலப்மெண்ட், டிசைன் பண்ணுறது, பில்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு SSN ஆக்சஸ் சப்மரைன் அப்படி ஒன்று ரெடி பண்ண போகிறாங்க. SSN ஐ திங்க் இட் இஸ் ஹியர், ஒரு சப்மரைன் வந்து டெவலப் பண்ண போகிறாங்க. அதோட டிசைன், பில்டிங், டெவலப்மெண்ட், ஆப்ரேஷன் எல்லாமே வந்து they are going to look into. ஸோ இதுக்குன்னே ப்ரொஃபஷ்னல்ஸையும் ட்ரைனிங் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த ப்ரொஃபஷ்னல் ட்ரெயின் பண்ணுறதுக்கும் வந்து they are going to work together. அண்ட் இந்த பைலேட்ரல் வந்து டிஃபென்ஸ் அக்கார்ட் தான், டிஃபென்ஸ் ரிலேட்டடாக தான் வந்து இதை பண்ணியிருக்காங்க. ஏன் இது ரொம்ப மேட்டர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லாங் டேர்ம் ஸ்டாண்ட் அலாங் ட்ரீட்டி பிட்வீன் ஆஸ்திரேலியா அண்ட் யூகேனா அது இதுதான். யூகே வந்து ஆஃப்டர் பிரெக்சிட் யூரோப்பியன் யூனியன் கிட்டேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் மற்ற அதர் கண்ட்ரீஸோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சைனிங் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக ஆனால் ஸ்டெடியாக பண்ணிகிட்ருக்காங்க. எஸ்பெஷலி நம்ம கூடயும் FTA சைன் பண்ண போகிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் ஆஸ்திரேலியா கூடயும் இப்போ டிஃபென்ஸ் ரிலேட்டடாக சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ லார்ஜஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட் இன் ஆஸ்திரேலியாஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்னா அது இதுதான். அண்ட் ஆகஸ் ரெசிலியன்ஸை வந்து US பாலிசி ரிவ்யூ மூலமாக they are going to go. அண்ட் நான் ப்ரொலிஃபிகேஷன் ட்ரீட்டியோட சைன் பண்ணுது. NPT சவுத் பசிபிக் நியூக்ளியர் ஃப்ரீ ஜோன் ட்ரீட்டி இது எல்லாத்துலேயும் வந்து இது அலைன் ஆகுன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ திஸ் ட்ரீட்டி இஸ் டிஃபென்ஸ் ட்ரீட்டி 7th
அவங்க வந்து அந்த ஒரு சப்மரைன் நியூக்ளியர் பவர்ட் சப்மரைனை வந்து க்ரியேட் பண்ண போகிறாங்க. ஸோ நியூக்ளியர் பவர்ட் சப்மரைன்றதுனால தான் இப்போ கொஞ்சம் அந்த அந்த ஒரு நியூஸில் இம்பார்ட்டண்ட்டாக வந்திருக்கு. அவ்வளோதான். தட்ஸ் இட் வித் திஸ். நெக்ஸ்ட் வந்து பிரதான் மந்திரி கிசான் சம்பட யோஜனா. ஸோ இந்த ஸ்கீமுக்கு கேபினெட் வந்து ஒரு அலோகேஷன் ரிவைஸ்டு பட்ஜெட் அலோகேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க, 6,520 crore. ஸோ இந்த ஸ்கீம் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் அவங்க தான் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. 2017 மேலே கேபினெட் அப்ரூவலோடு வந்துச்சு. சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் கோயிங் டு ஹேவ் திஸ் ஸ்கீம் என்டையர்லி. ஃபுட் ப்ராசஸிங்கை மாடர்னைஸ் பண்ணணுன்றதுக்காகவும், அக்ரி வேஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும், அண்ட் ஃபார்மரோட இன்கம்மை அதிகப்படுத்துறதுக்காக, அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அதிகப்படுத்துறதுக்காக, இது எல்லாத்துக்காகவும் வந்த ஒரு ஸ்கீம் தான் இது. ஸோ போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஸஸ் லைக் பெரிஷபிள் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் எல்லாம் வந்து லாஸஸ் எல்லாம் கம்மி பண்ணணுன்றதுக்காக ஸ்டோரேஜ் க்ரியேட் பண்ணுறது, ஃபுட் ப்ராசஸிங் நியர் ஃபார்ம்ஸ் கொண்டு வர்றதுக்காக, பில்டிங்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டுறதுக்காக சில விஷயங்கள் பண்ணுறது, வேல்யூ அடிஷன் வந்து ஃபார்மர்ஸே பண்ணணும் அப்படின்றதுக்காக, மார்க்கெட்ஸ் கொண்டு போகிறதுக்கு முன்னாடி அவங்களே பண்ணணுன்றதுக்காக, ப்ரொமோட் பண்ணுறதுக்காக சில விஷயங்கள் எல்லாம் இதில் சப்ஸ்கீமாக ஆட் பண்ணாங்க. ஸோ தட் சப்ளை செயின் ஆஃப் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார்ம்லேருந்து ஃபார்ம் கேட்லேருந்து ரீட்டைல் ஸ்டோருக்கு சப்ளை செயின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். ரோட் வேஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கணுன்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தான் இது. அண்ட் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட்டும் இதன் மூலமாக அதிகமாகுன்றதுக்காக இதில் சப்ஸ்கீமாக வந்து ஃபஸ்ட்டு வந்து மெகா ஃபுட் பார்க்ஸ் க்ரியேட் பண்ணணும். செகண்ட் வந்து இன்டகிரேட்டட் கோல்ட் செயின் அண்ட் வேல்யூ அடிஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். தேர்ட் வந்து கிரியேஷன் அண்ட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் யூனிட்ஸ். ஃபோர்த் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் அக்ரோ ப்ராசஸிங் கிளஸ்டர். ஃபிஃப்த் வந்து கிரியேஷன் ஆஃப் பேக்வேர்ட் அண்ட் ஃபார்வர்ட் லிங்கேஜஸ். இது வந்து இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஃபார்மர்ஸையும் ப்ராசஸிங் யூனிட்ஸையும் லிங்க் பண்ணணும், அந்த ப்ராசஸிங் யூனிட்ஸையும் மார்க்கெட்ஸையும் லிங்க் பண்ணணும். ஸோ பேக்வேர்ட் அண்ட் ஃபார்வர்ட் லிங்கேஜஸையும் வந்து க்ரியேட் பண்ணணுன்றதுக்காக ஃபுட் சேஃப்டி அண்ட் குவாலிட்டி அஷூரன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணணும். அண்ட் த ஃபைனல் இஸ் ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் க்ரியேட் பண்ணணும். ஸோ தட் R&D சப்போர்ட் வந்து கிடைக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ இதுக்கு ஸ்டார்டிங்கில் 6,000 crore வந்து அப்ரூவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி இப்போது இது ஆக்சுவலாக இதில் PPP மாடலும் இருக்குது. ஸோ அதில் வந்து 31,400 crore இன்வெஸ்ட்மெண்ட் அட்ராக்ட் பண்ணியிருக்கு. அண்ட் 5 lakhsக்கும் மேலே டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஜாப்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதெல்லாம் சொல்லியிருக்காங்களே, இதெல்லாம் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் 42 மெகா ஃபுட் பார்க்ஸ் சாங்ஷன் ஆயிருக்கு சோஃபார். அதில் நிறைய ஆப்ரேஷனலாகவும் இருக்குது. 350+ கோல்டு செயின் ப்ராஜெக்ட் சாங்ஷன் ஆயிருக்கு. ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஃபுட் ப்ராசஸிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகமாகிருக்கு. ஸோ ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரியே வந்து ஒரு சன்ரைஸ் செக்டராக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தேட்ஸ் இட் வித் திஸ் ஸ்கீம். இந்த ஸ்கீமுக்கு இப்போ அடிஷ்னல் இது வந்திருக்கிறதுனால இட் இஸ் இன் நியூஸ். நெக்ஸ்ட் வந்து பீகார் கவர்மெண்ட் மந்த்லி பென்ஷனாக ஜேர்னலிஸ்ட்க்கு 15,000 கொடுக்க போகிறாங்க. அந்த ஸ்கீமோட பேர் என்ன அப்படின்னா பீகார் ஜேர்னலிஸ்ட் சம்மன் பென்ஷன் ஸ்கீம். அவ்வளோதான். இதில் 6,000லேருந்து 15,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்பௌசல் பென்ஷன், ஒரு வேளை இறந்து போயிட்டார் ஜேர்னலிஸ்ட் ஒர்க்கில் இருக்கும்போதே அப்படின்னா 3,000 முன்னாடி இருந்திருக்கு, இப்போ 10,000 மாற்றிருக்காங்க பிகாஸ் ஆஃப் த இன்ஃப்ளேஷன் எல்லாமே. ஸோ ஜேர்னலிஸ்ட் தான் 4th pillar ஆஃப் அ டெமோக்ரஸியா. ஸோ அதனால் we are doing this அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் யூ நோ பிகாஸ் ஆஃப் த எலெக்ஷன் தீஸ் ஆர் த திங்ஸ் தே ஆர் டூயிங். கூகுள் வந்து ஏஷியாலேயே லார்ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி $6 billion வர்த் உள்ள டேட்டா சென்டரை இந்தியாவில் உள்ள எந்த ஸ்டேட்டில் பில்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஆந்திர பிரதேஷ் தான். ஸோ தே ஆர் கெட்டிங் இன் டு வெரி பிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம். பிகாஸ் சந்திரபாபு நாயுடு திரும்ப அவரோட டெரிட்டரியை ரிக்ளைம் பண்ணதுக்கப்புறம் ஹீ இஸ் டூயிங் மச் மோர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ பேசிக்கலி ஹீ இஸ் அ பிஸ்னஸ் மேன் இல்லையா. ஸோ அதனால் ஹீ இஸ் டூயிங் மச் மோர் விச் இஸ் அ குட் திங். Then what percentage of total Indian railway coaches வந்து non-ACயா இப்போது அப்டேட் ஆகிருக்கு அப்படின்னு லேட்டஸ்ட் அப்டேட்டில் சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. which is 70% of the railway coaches வந்து non-ACயா எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. அம்ரித் பாரத் சர்வீஸ் மூலயமா இட் இஸ் ஹேப்பனிங். ஸோ 17,000 அடிஷ்னல் நான்-ஏசி ஜென்ரல்ஸை நெக்ஸ்ட் 5 yearsல பண்ணணுன்ற ஐடியாலையும் அவங்க இருக்கிறதாகவும் 100 more அம்ரித் பாரத் ட்ரெயின்ஸையும் வந்து ரோல் அவுட் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்காங்க. வாட் இஸ் திஸ் அம்ரித் பாரத் ட்ரெயின்ஸ்னால் ஃபுல்லாக நான்-ஏசி டிசைனில் இருக்கும், மாடர்னாக இருக்கும், பட் அஃபோர்டபுள் ட்ராவலாக ஜென்ரல் அண்ட் ஸ்லீப்பர் கிளாஸஸ் பேசஞ்சர்ஸ்க்கு வந்து எக்யூப் பண்ணுற மாதிரி. பிகாஸ் பேசிக்கலி நிறைய பேர் ட்ரெயினை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான். ஸோ தேட்ஸ் இட் வித் திஸ் டுடே. இஃப் எனி டூ கமெண்ட் அண்ட் மேக் ஷுர் யூ யூஸ் த லிங்க்ஸ் இன் த டிஸ்கிரிப்ஷன் அண்ட் in the pen to comment for your bundle purchase. And கூடிய சீக்கிரம் RBI circular will be released. So yeah, make use of it too. All the best for your exam cycle and thank you for listening.